ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மிஸ் பேசி தமிழ் கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. தினமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சமையல் பண்ணுறது, என்ன குழம்பு வைக்கிறது, அதுக்கு மேய்ச்சா என்ன காய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கும். 2 பெண்களும் சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். எதனால் அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்படியாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தாங்க நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கேட்போங்க. இன்றைக்கி என்ன குழம்பு வச்சு அதுக்கு மேய்ச்சா என்ன காய் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி வத்தல் குழம்பு வச்சுருக்கீங்க, பூண்டு போட்டு கம வாசனையோட ரொம்பவே டேஸ்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு வச்சாச்சு. இந்த வத்தல் குழம்புல நான் என்னென்ன வத்தல் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் ரைஸ் வந்துட்டு சட்டியில் வடிச்சிருக்கேங்க. நல்லா சூடாக ஆவி பறக்க ஒயிட் ரைஸ் வடித்தாச்சு. எங்கள் வீட்டில் வந்துட்டு குக்கரில் வந்து ஒயிட் ரைஸ் வைக்க மாட்டோங்க. இப்போ வத்தல் குழம்புல சுண்டை வத்தல், மா வத்தல், அப்புறம் மணத்தக்காளி வத்தல் போட்டு பூண்டு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து அதை வதக்கி விட்டு நான் வத்த குழம்பு வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு மண் சட்டியில் வைக்கிற டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கி விட்டு வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு இந்த குழம்பு இந்தளவுக்கு ஓரளவுக்கு எப்படி சுண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் குழம்பு கொதிச்சோடனே சிம்மில் வச்சு விட்ருவீங்க. இந்த மாதிரி வந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ மாம்பழ சீசன்னால் நான் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மோர் மிளகாய் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், மோர் சாதத்துக்கு லாஸ்ட்டில் மோர் சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மோர் மிளகாய் தொட்டுக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் அப்பளம் வந்து பொரிச்சு வச்சுருக்கேங்க. அப்பளம் வந்துட்டு சுட்ட அப்பளமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வெறும் வத்த குழம்பு வச்சுட்டு சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும். இந்த மோர் சாதமோ தயிர் சாதமோ நம்ம வந்துட்டு சாப்பிடும்போது ஒரு ஓரத்தில் இந்த வத்த குழம்பு வச்சு தொட்டுக்கிட்டாலுமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இந்த வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு இந்த வத்த குழம்போட ரொம்பவே அருமையாக மேட்ச் ஆச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.